தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியனை நீக்கக் கோரும் வேண்டுகோளை சுப்பிரமணிய சுவாமி திரும்பப் பெற்றார். நாட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் மீது குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதா எம்பி சுப்பிரமணிய சுவாமி அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் அதை மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி நிராகரித்தார். அரசுக்கு விலை மதிக்கத்தக்க ஆலோசனைகளை கோரும் அரவிந்த் சுப்பிரமணியன் மீது அரசு மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் சுவாமியின் கருத்துக்களை அரசோ கட்சியோ ஆதரிக்காது என்றும் கூறினார். இதனால் தன் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கிய சுவாமி அரவிந்த் சுப்பிரமணியனை நீக்க கோரும் முடிவை திரும்பப் பெறுவதாக வியாழனன்று அறிவித்தார். நாட்டுப்பற்றை புறந்தள்ளிவிட்டு இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என தான் வேலை பார்த்த அமெரிக்காவுக்கு ஆலோசனை கோரும் இந்தியனை மன்னிக்கலாம் என்று அரசு கருதினால் தானும் தன்னுடைய கோரிக்கை திரும்பப் பெறுவதாக சுவாமி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இவ்வளவுக்கு பிறகும் அரவிந்த் சுப்பிரமணியனை பெரும் சொத்தாக அரசு கருதினால் அவரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை திரும்பப் பெறுவதாக கூறியுள்ள சுவாமி தான் கூறிய குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்ட காத்திருப்பதாகவும் ட்விட்டரில் கூறியுள்ளார்.